ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Guys, நம்ம எரிவின் எல்லா பரீட்சையும் பாஸ் ஆயிருக்கான். எவ்ரி ஒன் கிளியர் ஃபார் ஹிம். தேங்க்யூ சார். யாருப்பா நீ? உன் பேர் என்ன? சார், என் பேர் சரவணன். நான் புது ஸ்டூடெண்ட் சார். ஹாய் ப்ரோ, என் பேர் சரவணன். உங்க பேரு? ஹாய் ப்ரோ, என் பேர் எரிவின் ப்ரோ. ப்ரோ, கேன்டீன் டைம் ஆச்சு, வாங்க ப்ரோ போகலாம். வாங்க ப்ரோ போகலாம். ப்ரோ சீக்கிரம் சாப்பிடுங்க ப்ரோ, நம்மளோட அடுத்த பாடம் மேக்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ நான் வரேன் ப்ரோ. மேக்ஸ் டீச்சர் கொடுத்த பாடம் எல்லாம் செஞ்சிட்டீங்களா? நான் செஞ்சிட்டேன் ப்ரோ. பாய் ப்ரோ, ஸ்கூல் முடிஞ்சு நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ பாய் ப்ரோ, நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட், உங்கள் ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் புது காலேஜுக்கு போங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூடலாம் பேசிட்டு டீச்சர்கிட்டலாம் பேசிட்டு நீங்கள் உங்கள் புது காலேஜுக்கு போகலாம். ப்ரோ, இதான் நம்ம கடைசி நாளைக்கு போகிறது. பாய் ப்ரோ, நீங்கள் பத்திரமா உங்கள் காலேஜுக்கு போங்க, நான் என் காலேஜுக்கு போகிறேன். ஓகே ப்ரோ, பார்த்து போய்ட்டோம் ப்ரோ. உங்கள் புது காலேஜ் நம்ம எப்போயாச்சும் ஒரு நாள் மீட் பண்ணாலும் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட், வெல்கம் டு NVS காலேஜ். இந்த காலேஜில் மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது. 1வது ரூல்ஸ் என்னென்னா, இந்த காலேஜில் யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. 2வது ரூல்ஸ் என்னென்னா, இந்த காலேஜில் யாரும் ஆல்கஹால் ஜம்மன் ஸ்மோக்கிங்லாம் பண்ணக்கூடாது. 3வது ரூல்ஸ் என்னென்னா, இந்த காலேஜில் யாரும் பேட் வேர்ட்ஸ் சண்டைலாம் பண்ணக்கூடாது. ஓகே. ஹாய் ப்ரோ, என் பேர் சரவணன். உங்கள் பேர்? ஹாய் ப்ரோ, என் பேர் விக்கி. நைஸ் டு மீட் யூ. நாளைக்கு காலேஜ் லீவு தான். நாளைக்கு சாப்பிட எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ, இந்த ஹோட்டலில் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கேன் ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ? ஓகே ப்ரோ. குட் நைட் ப்ரோ. குட் நைட். இதான் நம்ம கடைசி இருக்க போகிறது. ஸோ பாய் ப்ரோ, நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, நீங்களும் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, எனக்கு ஒரு காசு கொடுறா, நான் பிஸ்னஸ் பண்ணணும். விக்கி, நான் எங்கள் அப்பா கிட்ட தான் சொல்ல முடியும்டா. என் ஃப்ரெண்ட் விக்கி காசு கேட்டான், எனக்கு கொஞ்சம் காசு தாங்கப்பா. உன் ஃப்ரெண்ட் விக்கியை என்னை நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுப்பா. உனக்குப்பா, நீ தான் விக்கியா? என் பையன்கிட்ட காசு கேட்டு இருந்தியா? சரி, இந்தா வச்சுக்கோ. தேங்க்ஸ் சார், இந்த ஹெல்ப்பை நான் மறக்க மாட்டேன். காலேஜ் முடிஞ்சு ஒரு வாரம் போது பிஸ்னஸ் ஒன்று தேடணும். அது வரைக்கும் டெம்பரவரியாக ஒரு வேலைக்கு போகணும். சார், என் பேர் சரவணன். இந்த இடத்துக்கு என்னை வேலைக்கு ஏற்றுக்கிறீங்களா சார்? பார்க்க நல்ல பையமாக இருப்ப. ஓகேப்பா, நாளைலேருந்து வேலைக்கு வந்து சேர்ந்துரு. சரவணன், உங்களுக்கு ஏதாச்சும் கேளுன்னா என் லீடரை கூப்பிட்றேன், அவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஓகே சார். டே விக்கி, நீங்கள் தான் இந்த ஆஃபீஸ்க்கு லீடரா? ஆமாம் சரவணன், நான் தான் இந்த ஆஃபீஸ்க்கு லீடர். சரவணன், நாங்கள் ஒரு OTP சென்ட் பண்ணுவோம், அது நீ ஃபைலாக செய்யணும்டா, அவ்வளோதான்டா வேலை. ஓகே விக்கி. டேய் விக்கி, நான் கொடுத்த காசு வச்சு பிஸ்னஸ் செம்மையாக பண்ணுற போல். இல்லை இன்னும் பிஸ்னஸ் செய்யவே இல்லை, இப்போ தான் டெம்பரவரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார், என்ன ஏன் சார் கூப்பிட்டீங்க? விக்கி, எனக்கு இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு ஆள் வேணும், நீ தேடி கொடு. ஓகே சார். டே விக்கி, என்னை ஏன்டா வர சொன்னேன்? டே அசோக், எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்குடா, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்டா விக்கி. டே அந்த சரவணன் லீடர் இதுக்கு போட்டுடுறா. ஓகேப்பா, நான் சொல்கிறேன்.
சார் அப்பா உங்கள் லீடர் இதுக்கு ஏற்றுக்கிட்டார் சார். ஓகே எஸ்ஜே ப்ரோ. இனிமேல் நீ நார்மல் ஒர்க்கர் தான். ஏன்டா அப்படி சொல்கிற? சரவண லீடராக எடுத்துக்கிட்டாங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாடா. சரிடா நான் கிளம்புறேன். சரிடா பார்த்து போயிட்டு. டேய் விக்கி, என்னை ஏன்டா இங்கே வர சொன்னேன்? டே எஸ்ஜே, அந்த சரவண லீடர் வந்து எடுத்துட்டு என்ன லீடராக போட்டுடுறா. அவனை வேலை எப்படி தூக்கிடு. அவ்வளோதானடா, நான் பார்த்துக்க. கைஸ், நம்ம ஆஃபீஸில் முக்கியமான ஃபைல் காணப்போச்சு. அந்த ஃபைல் திருடணும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே சார். சார் நானே இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சார். ஒன்று நீங்களும் ஜாயின். டே எஸ்ஜே, என்னையாண்டா வர சொன்னேன்? டே விக்கி, உன் ஆஃபீஸ் ஏதோ ஃபைல் காண போச்சு சொல்லியிருப்பாங்க. ஆமாடா, உனக்கு எப்படா தெரியும்? டே அந்த ஃபைலை எடுத்தது நான் தான் சார். சொல்லு விக்கி, என்னது? சார் ஒரு ஃபைல் காண போச்சு சொன்னீங்களே, அதை எடுத்து சரவணன் சார். என்ன விக்கி சொல்கிற? உங்ககிட்ட வச்ச ப்ரூஃப் இருக்கா? சார் உங்கள் பையனே சொல்லுவான், வெயிட் பண்ணுங்க. அப்பா விக்கி சொல்றதெல்லாம் உண்மைதான் ப்ரோ. அப்போனா இத்தனை நாள் என் கூட வேலை செஞ்சு என்னோட ஆஃபீஸ் ஃபைல் திருடுறானா? நாளைக்கு அவனை வேலை தூக்குறேன் பாரு. ஐயோ லேட் ஆகிடுச்சுமே, ஆஃபீஸில் டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும். சாரி சார், இன்னைக்கு நான் லேட்டாக வந்துட்டேன். சரவணன், நம்ம ஆஃபீஸில் ஃபைல் திருண்டவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஒன்றும் இல்லை சார், நான் இப்போ கண்டுபிடிப்பேன். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிச்சு. யாருன்னு தெரியுமா சரவணன்? யார் சார் அந்த ஃபைல் எடுத்தது? சரவணன், ஒன்றும் தெரியாமல் நடிக்காது. அந்த ஃபைல் எடுத்தது இல்லாமல் இப்போ நல்ல பையன் நடிக்கிறியா? சார் என்ன சொல்கிறீங்க? அந்த ஃபைல் எடுக்கவே இல்லை சார். எனக்கும் அந்த ஃபைலுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். சும்மா நடிக்காத சரவணன். இனிமேல் இந்த ஆஃபீஸில் உனக்கு எந்த வேலையும் இல்லை. கெட் அவுட் மை ஆஃபீஸ். சார் ப்ளீஸ் சார், இந்த ஆஃபீஸ் விட்டால் எனக்கு எந்த ஆஃபீஸ் கிடைக்காது சார். ப்ளீஸ் சார், நீ வேலை இல்லாமல் இரு. உனக்கு அப்போ தான் இந்த ஆஃபீஸ் பற்றி அருமை தெரியும். இங்கே யார் சரவணன்? நான் தான் சார். ஏன் சார்? உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன் சார்? நான் என்ன சார் பண்ணேன்? நீ ஒரு ஃபைலை திருண்டிட்ட. அந்த ஃபைலோட மகிமை 5 கோடி. உன்னை நாங்கள் ஜெயிலில் போட போகிறோம். சார் சார் அது நான் செய்யலை சார், ப்ளீஸ் சார். இப்போ பேச டைம் இல்லை, ஒழுங்கு முறையாக வண்டியில் வந்து. எஸ்ஜே, நீ சரியான கில்லாடி தான்டா. அந்த சரவணன் வேலைக்கு சொன்ன, நீ அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்ட. பரவாயில்லடா, இதெல்லாம் எனக்கு கை வந்த காலை. டேராம், நம்ம சரவணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாடா. என்னடா சொல்கிற? உண்மையா? ஆமாடா. டேய், எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட் சரவணனை ஜெயிலேருந்து எடுத்துடணுடா. அதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறா. கண்டிப்பாடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சொல்லுப்பா ராம், என்னை ஏப்பா இங்கே கூப்பிட்ட? சார், என் ஃப்ரெண்ட் சரவணன் ஜெயிலில் இருக்கான். அவனை எப்போயாச்சும் ஜெயிலேருந்து எடுத்துருங்க சார். கண்டிப்பாக நான் அவனை ஜெயிலேருந்து எடுக்கிறேன்ப்பா. இது என் கடமை. ரொம்ப தேங்க்ஸ் பவுல் சார். இருவின், நான் எனக்கு தெரிஞ்ச லாயர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரவணன் போய் கேம் எடுப்பார்றா. ரொம்ப தேங்க்ஸ் டாராம். பவுல் சார், என்னை ஏன் சார் வர சொன்னீங்க? ஆராம், உன் ஃப்ரெண்ட் எரிவினை என்னை நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீட் பண்ண சொல்லி நான் மட்டும் கொஞ்சம் பேசணும். ஓகே சார், நான் மட்டும் சொல்கிறேன். டேய் ராம், என்னை ஏன்டா வர சொன்னேன்? டேய், எனக்கு தெரிஞ்ச லாயர் உன்னை கூப்பிட்டாருடா. உன்னை அவர் பார்க்கணும். நாளைக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் உன்னை பார்க்க சொன்னார். ஓகேடா ராம், ஓகே சார். ராம் சொன்னால் நீங்கள் என்னை கூப்பிட்டுங்க. என்ன சார்? எர்வின், உன் ஃப்ரெண்ட் சரவணன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் எப்படிப்பட்டவனே? கண்டிப்பாக சார், என் ஃப்ரெண்ட் சரவணன் ரொம்ப நல்ல பையன் சார். எல்லாத்துக்கும் நல்லது தான் சார் நினைப்பான். அவன் மேலே ஃபேக் ரிப்போர்ட் பண்ணிட்டான் சார். அந்த ஃபைல் அவன் எடுக்கவே இல்லை சார். சரிப்பா, நீ போயிட்டு வா. சரி சார், நான் போயிட்டு வரேன். சார், என்னை வர சொன்னீங்களாமே, என்ன சார்? விக்கி, சரவணன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். சரவணன் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தால் சார், எங்கள் பாஸ் அவனை வேலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க. முக்கியமான ஃபைல் ஒன்று காண போச்சு சார். அதை நாங்கள் சிசிடிவியில் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதை சரவணன் தான் எடுத்து வச்சுருக்கான்னு. ஸோ நாங்கள் பாஸ் கிட்ட சொன்னோம் சார். பாஸ் அவனை போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாரு சார். ஓகே விக்கி, நான் போயிட்டு வரேன். சரி சார். சார், நானும் இதை செக் பண்ணிட்டேன். எல்லோரும் சரவணன் பற்றி எல்லாத்தையும் சார் சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் சார் சரவணன் இனிமேல் திருட்டா மட்டும் சொல்கிறான். விக்கியும் அப்புறம் எஸ்டிஓ சார். சார், எனக்கு இனிமேல்
எஸ்டிஎம்லேயும் விக்கி மேலே சார் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் போய் அவனை ராம்கிட்ட சொல்லி இன்னொரு தடவை செக் பண்ண சொல்லுங்கள். ஓகே சார், நான் சொல்கிறேன். சார் ஏன் சார் வர சொன்னீங்க? சரவண் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் சரவண் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது சார். அவன் எங்கள் இடத்துக்கு வேலை செய்யணும் வந்தான். எங்கள் அப்பா சேர்த்து விட்டாரு. இப்போ ஃபைல் காணாம போச்சு. அது நாங்கள் சரவண் தான் தீண்டிட்டான்னு சொன்னோம். அதே மாதிரி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஆயிடுச்சு சார். அதனால் நாங்கள் போஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ சரவண் ஜெயிலில் இருக்காங்க சார். ஓகே ஜி, நான் போயிட்டு வரேன். டே விக்கி, எனக்கு பயமாக இருக்குடா. போலீஸ்காரங்களாம் வந்து கேட்குறாங்க. நான் உண்மையை சொல்லணுமா? எஸ்டி, நீ உண்மையாக சொல்ல தேவையில்ல. தயவுசு நீ உண்மையை மட்டும் சொல்லிடாதுடா. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடா விக்கி, நான் போயிட்டு வரேன். சரி எஸ்டி, பார்த்து போயிட்டு வா. எர்வின், நான் சரவண ஜெயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரேன். நீ வீடு பார்த்துக்கோடா. ஓகேடா ராம், பார்த்து போயிட்டு வா. யார்ப்பா நீ? உனக்கு என்னத்துல வேணும்? சார், என் பேர் ராம். என் ஃப்ரெண்ட் சரவணன் ஜெயிலில் தான் இருக்கானே. நான் அவனை பார்க்க முடியுமா? சாரிப்பா, ஆல்ரெடி மணி ஆயிடுச்சு. நீ நாளைக்கு காலைல வா. ஓகே சார், நான் காலைல வரேன். சார், நான் எனக்கு சொன்னல, என் ஃப்ரெண்ட் சரவணனை பார்க்கணும் சார். நான் போகலாமா? கண்டிப்பாக சார், நீங்கள் உள்ளே போகலாம். சரவணன், என் ஞாபகம் இருக்காடா? எப்போ நான் மடுக்க முடியும் ராம்? இதே என் சின்ன க்ளோஸ் சொல்கிற சரவணன். உன்னை ஜெயிலுக்கு அமிச்சு நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிலேருந்து எடுப்பேன்டா. ரொம்ப தேங்க்ஸ் ராம், நான் இந்த ஹெல்ப்பை மறக்க மாட்டேன். சார், நானும் நினச்சி செக் பண்ணிட்டேன், நீங்களும் செக் பண்ணிட்டீங்க. ஆனால் குற்றவாளி யாரும் நமக்கு தெரியல சார். எனக்கு இன்னமும் அந்த விக்கி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை அவனை செக் பண்ணுங்கள். ஓகே சார், நான் விக்கிக்கிட்டேயும் எஸ்டிக்கிட்டேயும் நான் செக் பண்ணுறேன். ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க. சார், என்ன சார் கூப்பிட்டீங்க? ஏதாச்சும் ப்ராப்ளம்? ராம், எனக்கு இன்னமும் அந்த எஸ்டிஎம்மில் விக்கியில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீ எதுக்கோ அவனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. ஓகே, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நான் செக் பண்ணுறேன். ஓகே ராம், நான் போயிட்டு வரேன். எனக்கு கூப்பிட்டீங்களாமே? என்ன சார், உங்களுக்கு உண்மையாலே சரவணன் பற்றி தெரியாதா? என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்கள். சார், நான் எல்லோருமே சொல்லிடுறேன் சார். இதுக்கெல்லாம் காரணம் நானும் என் ஃப்ரெண்ட் விக்கி தான் சார். அவன் சரவணன் லீடராக இருக்கிறது பிடிக்கலனால தான் சார் நானும் அவனை இந்த மாதிரி பிளான் போட்டு செஞ்சோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மற்றதெல்லாம் விக்கிக்கு தான் சார் தெரியும். ஏன்டா பாவி, நீங்களா தப்பு பண்ணிட்டு என் நண்பன் சரவணன் மேலே எப்படி போடுறீங்க? இப்போயும் அவன் ஃப்ரெண்ட் விக்கி வீட்டுக்கு நான் போய் ஒன்றிலும் பார்க்குறேன். இப்போ டே விக்கி, வெளியே வாடா. சொல்லுங்க சார். ஏண்டா நீங்களே தப்பு செஞ்சுட்டு அது என் ஃப்ரெண்ட் சரவணன் மேலே படிக்க போகிறீங்க? சார், சாரி சார், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் சார். என்னை ஜெயிலுக்கெல்லாம் கூட்டி போதீங்க சார். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. என் நண்பனை ஜெயிலில் போட்டாலையா, நான் இப்போ ஒன்று ஜெயிலில் போட்டே தீர வேண்டாம். இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர. சொல்லு ராம், என்னது? சார், சரவணன் ஃபைல் எடுத்து சொன்னாங்களே, அந்த ஃபைல் எடுத்து சரவணன் இல்லை சார், விக்கி சார். வெயிட் பண்ணுங்க சார், விக்கி அவங்கள்ட்ட வந்து சொல்லுவார். என்ன விக்கி, ராம் சொல்கிறதான் கரெக்டா? ஆமாம் சார், ராம் சொல்கிறதா கரெக்டு தான் சார். அந்த ஃபைல் நான் தான் சார் எடுத்தேன். என்னை விட்டுருங்க சார், இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இப்படி ஏண்டா பாவி, நீங்கள் தப்பு செஞ்சுட்டு தேவைமா சரவணன் எப்படி போகிறீங்க? இன்னைக்கு ஒன்றையும் எஸ்டியை தூக்கி ஜெயிலில் போடுறேன். சரவணா, நான் உன்னை ஜெயிலில் எடுத்துட்டேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா ராம், இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன். பரவாயில்ல சரவணா, நீ என் ஃப்ரெண்டு, அதனால உனக்கு கடமை. என்னை மன்னிச்சிரு சரவணன், உன் மேலே தப்பான கேஸ் போட்டேன். பரவாயில்ல சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரவணன், இன்னுமே இந்த ஆஃபீஸ்க்கு நீ தான்டா லீடர். ரொம்ப தேங்க்ஸ் சார்.